ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்கிறத விட ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுருக்கணும். அடுத்ததாக இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கையால் மசிக்கல அப்படின்னா ஃபோர்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசிச்சு இப்போ ரெடியாக இருக்குது. கட்டிகள் எதுவுமே இல்லை. அடுத்ததாக முட்டை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்குக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டை 3 இதில் உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டைகள் எல்லாம் உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஆஃப் சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஆஃப் பீட்ரூட் போதும். இந்த மாதிரி துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சின்னதாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். 2 ஸ்பூன் சரியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால். இது ரொம்ப ஹெல்தி. இதில் சேர்த்துருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசிக்காது. காலை டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பார்க்குறதுக்கே பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ஃபோர்க் வச்சுட்டு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோர்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹேண்ட் பீட்டர் இருந்தால் கூட அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒன்றோட செக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. உப்பும் சரியாக இருக்குங்க. நான் செக் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆயில் சேர்த்தாச்சு. இது நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அவ்வளோதான், சேர்த்த ஆயில் எல்லாமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல இதில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நல்லா லைட்டாக உப்பி வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது. வெந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மார்னிங் டைமில் டிஃபனாக கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நீங்கள் முட்டை குழி பணியாரம் செய்கிறீங்களா, அவ்வளோ டைம் தான் எடுக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி கத்தி ஃபோர்க் ஏதாவது வச்சுட்டு ஒரு சைடு நல்லா திருப்பி விட்டுடுங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் சேர்த்து கூட செய்யலாம். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே திருப்பி விட்டுடலாங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இது எல்லாமே திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது வெளியில் எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறேன். பார்க்குறதுக்கே பாருங்கள், லைட் பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் பீட்ரூட் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதால நல்லா பாடி பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பசிக்கவும் பசிக்காதுங்க. உருளைக்கிழங்கு அரிசி மாவையெல்லாம் சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
1 வருஷ குழந்தைக்கெல்லாம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா உடம்பு போடுங்க. அதனால் உருளைக்கிழங்குல இந்த மாதிரி சேர்த்துட்டு செஞ்சு கொடுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னொரு பேட்ச் வந்து இதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், 2வது பேட்சும் சேர்த்தாச்சு. இப்போ இதுலேயும் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அதே போல் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் என் கூட கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.